வணக்கம் எவ்ரிஒன். ஸ்காட்லாண்ட் சும்மா பேரை கேட்டாலே அதிருதா? ஆமாங்க, ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் த வேர்ல்டு. அதை நம்ம பட்ஜெட்குள்ளே எப்படி போகணும், எதுக்காக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நான் பை ரோட் பை பஸ் போனேன். நீங்கள் காரில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் எப்படினாலும் இந்த இடத்த ரீச் பண்ணலாம். வாங்க எப்படி இந்த ட்ரிப் அமைஞ்சதுன்னு பார்க்கலாம். பார்த்து ரசிச்சிட்டிங்களா? எப்படிங்க என்ட்ரியே அமர்க்கலமாக இருந்ததா? ஆமாம், இப்போது பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கியாச்சு. இதுதான் எடின்பரோட ஃபர்ஸ்ட் லவ். அப்படியே ஒரு நம்ம ட்ராயிங்கை வந்து நேரில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. ஸோ வாங்க அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு ட்ராம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம். போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டேன். ஹாஸ்டலுக்கு வந்து 2 மணிக்கு தான் செக்இன். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? இதில் வந்து 11 மணிக்கு எடின்பரோ காசல் போகணும். ஸோ இந்த மீன் டைம் நான் ஹாஸ்டலில் போயிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி லக்கேஜ் மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள கார்டன் இருக்குது, பிரின்ஸ் ஸ்ட்ரீட் கார்டன். ஸோ அங்கே போய் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபுட்டு, தேவையான ஃபுட்டு, கொஞ்சம் காஃபி இதெல்லாம் வாங்கிட்டு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக ரோசஸ். ஸோ கார்டன் எக்கச்சக்கமாக பூக்கள், பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும். பின்னாடி தெரிகிறது காசல். ஸோ அப்படியே ஒரு பிக்சரிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இது வந்து ஒரு காத்திக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இங்கே நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இங்கேன்னு ஓடி ஆடி நடந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன வாங்கினேன் அப்படின்னா, அந்த சிக்கன் பைட்ஸ், அப்புறம் வந்து யோகட், ஃப்ளேவர்ட் யோகட். அதில் வந்து பேஷன் ஃப்ரூட், பனானா அந்த மாதிரி மிக்ஸ் இருக்கும். ஸோ இது போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக. ஸோ அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து கண்டு ரசிச்சுட்டு எல்லாரையும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அங்கே வந்து க்ளீன் பண்ணுறவங்கலாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அந்த வண்டியில் போயிட்டுருந்தாங்க. அவர் என்னை பார்த்து க்ரீட் பண்ணார். குட் மார்னிங், ஹாய், யூ ஆல் ரைட். இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், எஸ்பெஷலி மார்னிங்கில். ஸோ அப்படி அவர், நான் தனியாக அங்கே உட்காந்துட்டு நான் வாட்டு என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அவர் வந்து க்ரீட் பண்ணது வந்து இட் வாஸ் சச் அ குட் திங், குட் ஜெஸ்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. லுக் அட் த ஸ்மைல் இன் மை ஃபேஸ். ஸோ யாராவது நம்மளை இந்த மாதிரி புதுசாக இருக்கிறவங்க நம்மளை வந்து க்ரீட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் யாருக்காவது அந்த டேயை வந்து நல்லா ஆக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நானே இந்த ஊருக்கு முதல் நாள் இன்னும் வந்து 2 மணி நேரம் என்னமோ தான் ஆச்சு. ஒருத்தவங்க என்கிட்ட இந்த கார்டனில் எங்கே வாஷ்ரூம் இருக்குதுன்னு கேட்டாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் ஆனால் சரி, நான் வர வழியில் ஒரு ரெஸ்ட் ரூம் சைன் போர்ட் பார்த்தேன். சரி, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பாருங்கள், இங்கே செக் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சேன். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்லி ஃபார் த மேல். மேபி அது வந்து ஏதோ சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப். அப்புறம் சரி வாங்க, டைம் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, வேடிக்கை பார்த்தாச்சு, பார்த்து எல்லாத்தையும் ரசிச்சாச்சு. அப்புறம் என்ன, 11 மணி ஆக போகுது. காசலையும் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் வாங்க இப்போ கேசலுக்கு கிளம்பலாம்.
சிட்டியை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த க்ளவுடி வெதருக்கும் அந்த அந்த காத்திக் ஸ்டைல் ஆர்கிடெக்சருக்கும் அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த ஊரில் நான் நடந்துக்கிட்டே இருந்தேன். காலில் வந்து கொப்பளம் வர அளவுக்கு ஐ ஹேட் பிளிஸ்டர்ஸ் ஆன் 4th டே. ஸோ அந்த அளவுக்கு நான் நடந்தேன். அதே மாதிரி இது வந்து மலை மேலே இருக்கிறதுனால எல்லாமே நீங்கள் ஏறி தான் போகணும். நான் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு பிளேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் அதுக்குண்டான ப்ராப்பர் ஷூஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிளிஸ்டர்ஸ் வரும், இல்லைன்னா வந்து நடக்க முடியாமல் போகலாம். அதே மாதிரி நிறைய மூச்சு வாங்கும், ஏன்னா எல்லாமே மலையேற்றம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக நீங்கள் வர்றது தான் நல்லது. இந்த காசலுக்கு வந்து டிக்கெட் என்ட்ரி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 22 pounds அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் புக் பண்ணேன். மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து க்ரௌட் ரொம்ப அதிகமாச்சுன்னா டிக்கெட்ஸ் கிடைக்காது. நீங்கள் நேரில் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, இன்னொன்று வந்து ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 pounds ரிடக்ஷன் இருக்கும் நேரில் வாங்குறத விட. ஸோ அப்படியும் நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைச்சதுன்னா அதையும் அவைல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச காசுக்கு வந்து கிடையாது. பட்டு நான் இன்னொரு இடம் போயிருந்தேன். அது வந்து கேமரா அப்ஸ்க்யூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரு இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஆர்ட்ஸ் அதெல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கேரி பண்ணிட்டு போனி ப்ரூஃப் காட்டினீங்கன்னா அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. கேசல்குள்ளே நுழைஞ்சாச்சு. பாருங்க எப்படி அந்த ஸ்டோனி பேவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, எல்லாமே அந்த கல் பாறை அதில் கட்டி உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தையே நடத்தியிருக்கிறாங்க. இந்த யூகே அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 4 கண்ட்ரி சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். அதில் வந்து வேல்ஸ், அயர்லாண்ட், நார்த்தன் அயர்லாண்ட், ஸ்காட்லாண்ட், அப்புறம் வந்து இங்கிலாந்து. ஸோ இப்படி இந்த 4ஐயும் சேர்த்து தான் யுனைடெட் கிங்டம் சொல்கிறாங்க. இந்த இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் அவங்க ப்ராப்பராக அந்த குவீன் எலிசபெத் அப்புறம் அவங்க வரலாறு வர்றது. இவங்க வந்து நிறையா கண்ட்ரியை வந்து படையெடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அதில் வந்து இவங்களும் ஒன்றும் விதி விலக்கு கிடையாது. ஸோ தே ஆர் நாட் அன் எக்ஸப்ஷன் லைக் ஸ்காட்லாண்ட். ஸோ இவங்களுக்குள்ளேயும் சண்டை நடந்திருக்கு. ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து வந்து எல்லாரு கூடயும் சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இஃப் ஐ ஆம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஸோ அதில் வந்து இவங்களுக்குள்ளே எப்படி இவங்க போரை வென்றாங்க, எப்படி சண்டை போட்டாங்க, அதுக்கு உண்டான உபகரணங்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்க, எப்படி அந்த வெப்பன்ஸை உருவாக்குனாங்க, அப்புறம் வந்து அதுக்கு உண்டான கேடர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ மார்ஷல்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி அதுக்குன்னு சில கேட்டகரிஸ் அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மெடிசன்ஸ், இப்போ அடிப்பட்டவங்க, போரில் அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க, அதுக்கு கெமிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கே அவங்க யூஸ் பண்ண ஜுவல்லரிஸ் அது வந்து வீடியோவில் வராது, ஏன்னா வந்து அது ரெஸ்ட்ரிக்டட். ஸோ ஃபோட்டோஸ் ஆர் கேமராஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது. இது இல்லாமல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லண்டன்லேயும் எங்கேயோ வந்து உங்களுக்கு வந்து இது க்ரௌன் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு தனியாக ஒரு ஏரியா இருக்குது, ஒரு இடம், க்ரௌன் அண்ட் ஜுவல்லரி. ஸோ நீங்கள் அந்த கொஹினூர் அதெல்லாம் பார்க்கணும், டைமண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே தனியாக செப்ரேட்டாக நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்து போய் பார்த்துட்டு வரலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மியூசியம்க்கு பஞ்சமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த மியூசியம்ஸ் வந்து இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ் தவிர, இப்போ எங்கள் ஊரில் நான் வந்து லெஸ்டர், அங்கேயும் மியூசியம்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இது வந்து ஃப்ரீ மியூசியம், நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அங்கேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஏகப்பட்டதுன்னா ஏகப்பட்டது, அவ்வளோ இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதுவும் போயிட்டு வந்திருக்கேன். வீடியோஸு வரப்போகிற இதில் நான் அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறேன்.
பட் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோ டிஃபென்ஸ், ஹை டிஃபென்ஸ் அந்த மாரிலாம் வந்து ஃப்ளோர்ஸ் மாரி இருக்கும். அப்டின்னா என்னன்னா, மேலடுக்கு, கீழடுக்கு, மேலடுக்குலருந்து அட்டாக் பண்ணுவாங்க. கீழடுக்குலருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ, அத தான் அவங்க அப்டி காட்டியிருக்காங்க. நெறைய அந்த பீரங்கி நம்ம சொல்லுவோம்ல, குண்டு போடுறது, அந்த கேனான்ஸ். ஸோ, அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. நான் ரொம்ப பிரமிச்ச விஷயம் இந்த மொத்த யுகே ஆர் மெயின்லி த காசில் பார்த்தீங்கன்னா, இந்த அயர்ன் இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ திக்கா, அவ்வளோ குவாலிட்டியா, அவ்வளோ பெருசா சான்ஸே கிடையாது. அப்படியே அந்த இரும்பு கணம் சொல்லுவாங்கல்ல, அந்த கணம் வந்து அவ்வளோ திக்கா, அவ்வளோ இதா இருக்கும். நான் நான் நெறைய இடத்துக்கு இப்போ இந்த இந்த ஃபாக்ஸ்டன் லாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருப்பேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த ஒரு கெனான் அந்த கெனால ஒட்டி போற கெனால் பிரிட்ஜு, அந்த கெனால் போட்ஸ் அந்த மாதிரி. அதுல அவங்க பயன்படுத்தி இருக்கிற நெறைய விஷயங்கள் வந்து அந்த இரும்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு குவாலிட்டியா பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் எனக்கு வந்து ஆனா ஒரு பக்கம் எனக்கு யோசனையும் வரும். இந்த இரும்பெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? ஸோ எப்படி அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க? எப்படி அபகரிச்சாங்க? அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கவலையும் வரும், கோபமும் வரும். பட் ஆனா, இங்க அத எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஹவ் தே யுட்டிலைஸ்ட் ஆல் தோஸ் மெட்டல்ஸ். ஸோ, இட்ஸ் ரியல்லி அமேசிங். அதையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த இந்த ஓட்டெல்லாம் வந்து இந்த பீரங்கிக்கும், அவங்க வந்து ஒளிஞ்சு பார்க்கறதுக்கும், அவங்களோட கோட்டைய பாதுகாக்கிறதுக்கும் அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ, இது மூலியமா நீங்க அந்த சிட்டி வியூ பார்க்கலாம். எவ்வளோ அழகா இருக்குது. இதுதான் இந்த ஒரு ஹில்ல இருக்கிறதுனால, கீழ வந்து சிட்டி இருக்கும். ஸோ, அப்ப பார்க்குறது, நீங்க அந்த ரோட்ல போறது, மக்கள் நடக்கிறது, எல்லாருமே குட்டியா மினியேச்சர்ஸ் மாரி தெரிவாங்க. அப்புறம் பஸ்ஸஸ் போகும், ட்ராம்ஸ் போகும். அ அப்புறம் வந்து நான் கூட டைம் லேப்ஸ் கூட எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் நம்ம ஹாரி பாட்டர்ல வரும்ல, அந்த மாதிரி எனக்கு ரிசம்பிள் ஆச்சு. ஸோ, அதனால சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அப்புறம் எனக்கு நெறைய பேர் தெரியாது. ஸோ, அதனால வந்து நான் ஜஸ்ட் ரேண்டமா எடுத்தேன். அத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். எனக்கு பெருசா ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து ஐ அம் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ, அதனால வந்து எனக்கு பார்க்கணும் அந்த ஆர்க்கிடெக்ட்ஸ், அந்த பில்டிங்ஸ், அந்த ஒர்க்ஸ், வேலைப்பாடுகள். அப்புறம் வந்து அந்த சுத்தி எப்படி இருக்கு? அந்த என்விரான்மென்ட் எப்படி இருக்கு? இப்ப இந்த ஸ்டோனி காட்டேஜ் மாரி இருக்கு இல்லையா? இந்த மாரி காட்டேஜ்லாம் நம்மலாம் நெனச்சிருப்போம்ல. இந்த ட்ரீம் பண்ணியிருப்போம். ஆஹா! இந்த மாரி ஒரு இடம் இருந்தா நல்லாருக்கும். இப்படி இருந்தா நல்லாருக்கும். அத சுத்தி இப்படி இருந்தா நல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனவு நினைவாகும் தருணம் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஸோ அப்படிதான் இந்த சிட்டியும், இந்த கேசலையும் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப எனக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி இன்டு த ஹிஸ்ட்ரி பிகாஸ் எவ்ரிதிங் ஆல் அபவுட் ஃபைட், கேப்சரிங், கான்குவரிங் அப்படிதான். ஸோ அது வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்க போனாலும் நான் இப்படி இவங்கள இது பண்ணி நான் என் நாட்ட காப்பாத்துனேன். இல்ல நான் அடிச்சு அந்த நாட்ட புடுங்குனேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால அத வந்து பெருசா நான் வந்து உள்ள போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி, இது உருவாச்சு? யாரு உருவாக்குனா? எந்த கிங் பண்ணாங்க? அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். பட் இவங்க நெறைய இந்த மாதிரி நெறைய டிஸ்ப்ளேஸ் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் வார் டைம்ல, அப்புறம் அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண அந்த யூனிஃபார்ம்ஸ், ஸ்வார்டு அப்படி நெறைய விஷயங்கள் அவங்க பயன்படுத்தினது வந்து அதில டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த மெடல்ஸ், அவங்க யூஸ் பண்ண மெடல்ஸ். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எப்படி இத மாத்தணும், இல்ல வேற எப்படி இத வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் என்னோட வீடியோஸ் அப்படிங்கிறதைய உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. வேற என்னென்ன மாரி வீடியோஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதையும் என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் இங்க வந்து இந்த பேக் பைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பேக் பைப் பேர்ட். எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னுமே என்னோட எந்த ஸ்டாண்டர்ட்ல நான் படிச்சேன்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல வந்த ஒரு ஒரு ஸ்டோரி தான்.
ராட் இருக்கும். ராட்ட வந்து அந்த பேக் பைப்பர் வந்து அவரோட பேக் பைப்பர் மியூசிக்னால அத எல்லாத்தையும் இழுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு டஞ்சனோ, ரிவரோ ஏதோ சம்திங் அதில வந்து அவரு அதோட வழிய வந்து மாத்தி விட்டுருவாரு. அதுங்க எல்லாம் அதில போய் விழுந்து அந்த சிட்டிய வந்து அவரு காப்பாத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி நான் படிச்சிருக்கேன். அது எப்போ, எங்க, என்னன்னுலாம் எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்டின்னா சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த இங்கிலீஷ் ஸ்டோரி படிச்சீங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேக் பைப்பர் இந்த சிட்டில ரொம்ப ஃபேமஸ்ங்க. நீங்க எங்க போனாலும் முக்குக்கு முக்கு காலையில ரொம்ப காலையில நீங்க கேட்க முடியாது. மேபி 1 ஆர் 2 இருப்பாங்க. மத்தபடி டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நெறைய பேரு இந்த ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ் வித் பேக் பைப் பண்ணிட்டே இருப்பாங்க. கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கும். அந்த சிட்டினாலே அந்த சவுண்டு தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அத லிசன் பண்ணி அதையும் பாருங்க. லேட்டர் ஆன இதுல வரும். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, இந்த குண்டு இருக்கு இல்லையா? இந்த கேனான் ஆர் த பீரங்கி. ஸோ இது வந்து எல்லாமே டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு பீரங்கிய வந்து அவங்க தினமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா, கரெக்ட்டா டெய்லி 1 மணிக்கு இத வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இன்னுமே அந்த கன் பவுடர் யூஸ் பண்ணி, அத ரெடி பண்ணி, அத வந்து ஒரு ராயல் சல்யூட் மாதிரி அத வந்து இன்னுமே செஞ்சுட்ருக்குறாங்க. ஒரு பாரம்பரியமா அத மறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தே ஆர் இன் டச் வித் தட் ஹெரிடேஜ் ஸ்டில் நவ். ஸோ நீங்க பிளான் பண்றீங்க, காசுல விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நீங்க ஒரு இந்த மாரி 10:30, 11 மணிக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, முடியும்போது அந்த 1 மணிக்கு உள்ளான அந்த கன் ஷாட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க முடிச்சுட்டு வெளிய வரலாம். ஸோ இது இப்படி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, இட் வில் பி அ ஹோல்சம் ட்ரிப் அபவுட் த கேசல். இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஒரு லைட் அண்ட் சவுண்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒளி. ஸோ அத தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி பாருங்க, அந்த குதிரையில ஒருத்தர் வராரு, அந்த ஷேடோல. எப்படி வந்து அந்த போரோட சவுண்ட்ஸு, ஆடியோ வந்து நீங்க லிசன் பண்ற மாரி இருக்கும். அத பிக்சராவும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ்.
பட் ஆனால் எனக்கு நிறைய தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் நம்ம அதை பார்க்குறதுல பெரிய இது இல்லை. அதை வடிவமைச்ச விஷயம் வந்து அழகாக இருந்தது. அப்புறம் அந்த ஒரு ஆன்டிக் ஸ்டைல் கிடைக்குது இல்லையா, ஒரு ஆன்டிக் லுக் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மக்கள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் பார்க்கலாம் இன் எடின்பரா. யார் என்ன எப்படி எதுவும் தெரியல. ஆனால் ஸ்னோஃபால் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோலோவாக வந்தால் பயம், செக்யூரிட்டிலாம் பிரச்சனை அப்படிலாம் எதுவுமே இல்லை. வந்து என்ஜாய் பண்ணுங்க. எங்க இந்த குண்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டோட்டலாக இந்த கிளிப் வந்து 3.5 minutes மேலே போச்சு. ஆனால் நான் அதை எடிட் பண்ணிட்டேன், பயப்பட வேண்டாம். One eternity later. எப்படிங்க ஜர்க் ஆச்சா? இப்படி தான் எல்லாருக்கும் ஆச்சு. அதிர்ந்து போயிட்டோம். ஓகேங்க, எல்லாம் முடிஞ்சது. அவங்களும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனிமே தான் நான் ஹாஸ்டல் போய் செக்இன் பண்ணணும். ஸோ அதனால் நான் பொறுமையாக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். க்ரௌட் இன்னும் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. நமக்கு டைம் ஆச்சு. இன்னொன்று வந்து ஐ ஃபீல் ஸோ டயர்ட். ஏன்னா நைட் ஃபுல்லாக 12 hours ஜேர்னி பண்ணி வந்துட்டு எந்த ரெஸ்ட்டும் எடுக்கல. ஸோ அதனால் பொறுமையாக ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 2nd floor, லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஐ ஹாவ் ஸோ மச் டு டூ. ஸோ கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்து, ஐ மீன் லைக் 1/2 hour. ஸோ திரும்பவும் பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு பார்த்தா மொபைல் வந்து பேட்ரி இஸ் டோட்டலி டவுன். அது வரைக்கும் தாங்காது, போய் அவங்கள்ட்ட நான் செக்இன் காட்டுற வரைக்கும். ஸோ அதனால் சரி கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொல்லி அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சேஃபர் சைடுக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன்.